பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்பொருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்வில் செய்திகளை அதிகமாய் அறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணமாக்குவோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் வியாகப்பன் குரூஸ் ஒப்புக்கூடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் காணுகிற மகள் பிரிஜிட்டாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து காக்கும்படியாகவும் எழுதியுள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண் பெறும்படியாகவும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் தூய ஆவியானவர் எப்போதும் துணை இருக்கும்படியாகவும் மூத்த மகளின் கல்லூரி படிப்பை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படியாகவும் செய்கின்ற விவசாயம் செழிக்கும்படியாகவும் அமலோர் பவனி வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் இப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்தோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறுகிற நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1:5 முதல் 9 முடிய. நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1:5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுங்குங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடுங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரலால் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பல்லவி. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தருமாவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார்.
இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வழக்கமாக நாம் சொல்லுவது உண்டு, மறதி என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் என்று சொல்லுவோம். நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மனதில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நல்ல காரியங்களை மனதில் வைத்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீமையான காரியங்களை, கெடுதலான செயல்களை மனதில் வைத்து கொண்டே இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அப்படியே ஒரு மனிதனை போராட்டத்திற்கு தள்ளுகிற ஒரு நிலைக்கு அது அமைந்து விடுகிறது. அதனால தான் எப்போதுமே பகையான வார்த்தைகளை நாம் மறந்துடணும். ஒரு மனிதரை கெடுக்கிற செயல்களை, வீழ்த்துகிற செயல்களை நம்ம மறந்துடணும். அப்படி இருந்தால் தான் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியும். அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களிலே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த கணினி உலகத்தில் நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம். சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குப்பை தொட்டி கூட நீங்கள் உருவாக்கி வைத்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டிய, இதயத்தில் வைத்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஒருபோதும் மறத்தலாகாது என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிற செய்தியாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மறதி உங்களுக்கு நல்லதுதான். ஆனால் எதை நீங்கள் மறக்கக்கூடாதோ அதை நீங்கள் எப்போதும் உங்களுடைய இதயங்களில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு ஃபாதர் அவருடைய அலுவலகத்துக்கு போனேன். அந்த அலுவலகத்துக்கு போன உடனே வழக்கமாக ஃபாதர்ஸுடைய அலுவலகத்துக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் புத்தகங்கள். சிலர் மறைத்து வைத்திருப்பாங்க, சிலர் தெரியும்படியாக வைத்திருப்பாங்க. ஆனால் புத்தகங்கள் தான் குருக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து. எங்கே போனாலும் அதை தூக்கிட்டே போவாங்க. இதை நான் பலமுறை பலருடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு ஃபாதர் ரூமுக்கு போன உடனே புத்தகமே இல்லை. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அண்ணே, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது எல்லாத்தையும் மனசில் பதிச்சு வச்சுட்டேன். எப்படி? எல்லாத்தையும் மனசில் பதிச்சு வச்சுட்டேன், அதனால் புத்தகம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டர் வந்து ஹால் சூப்பர்வைசராக போயிருக்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்களாம் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபாதர் மெட்ரிகுலேஷன் தான் சொல்கிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படியே பேப்பரை வாங்கி வச்சது மாதிரியே கடைசி வரைக்கும் உட்காந்துருக்குறா. டேய், என்னடா இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறானா, எல்லாமே மறந்து போச்சு, ஒன்றுமே மனசில் நிற்கலை அப்படிங்கிறத அவன் சொல்கிறத அந்த அருள் சகோதரி அவர்கள் இடத்துல பேசி கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, மனசில் நிற்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன செஞ்சுருக்கிறான்? செருப்புக்குள்ளேயும் பிட்டு வச்சுட்டு வந்திருக்கான். சரிதானா?
ஒவ்வொரு இடத்துலையும் அவன் வைக்காத இடமே இல்லை, அந்த அளவுக்கு கண்ட இடத்துலையும் பேப்பரை வச்சுட்டு வந்து எழுதுகிறான். அதுவும் ஹிஸ்ட்ரி எழுதணுன்னா அந்த வரலாற்றுக்கு கூட அவன் பிட்டு வச்சு எழுதி கொண்டாந்துருக்கிறான். அதெல்லாம் கதை அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை மனப்பாடம் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு கூட அவன் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க சொன்னதை பார்க்கிற போது மனதில் எதை பதிக்க வேண்டுமோ அதை பதிக்காமலேயே பல நேரங்களில் நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நிறைய பேருக்கு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டால் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு சொன்னால், யாருடைய ஃபோன் நம்பரையாவது உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே அவங்க ஃபோன் நம்பர் தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்ன நடக்கிறது அன்பார்ந்தவர்களே? உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வீட்டம்மா ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் செல்லில் தான் இருக்குது, இதயத்தில் இல்லை, மனசில் பதிக்கலை. இப்படி பல நேரங்களில் நான் பார்க்குறோம். அந்த காலத்திலலாம் எல்லாமே எதுவாக இருந்ததுன்னு சொன்னால் தன்னுடைய இதயத்தில் பதித்து கொள்வது தான் மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அச்சு ஊடகங்கள் இருக்கிறது, சமூக ஊடகங்கள் இருக்கிறது, பல்வேறு விதமான கருவிகள், செல்ஃபோன் போன்றவைகள் எல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஃபோனே தொலைஞ்சு போனால் கூட நம்முடைய மெயிலில் ஃபோன் நம்பரை எல்லாத்தையும் நம்ம பதிச்சு வச்சுருந்தோம்னு சொன்னால் அதை எப்போ வேணாலும் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதனால தான் என்னவோ தெரியவில்லை, மனிதர்களுடைய மனங்களில் பல காரியங்கள் பதிக்கப்படாமலேயே இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. பாருங்கள், இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனங்கள். கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் கண்ணால் காண்பதை உங்கள் இதயங்களில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், கண்ணால் காணுகிற காட்சிகள் பல நேரங்களில் மறந்து போகலாம். ஐயோ, எனக்கு கண்ணுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குத அப்படி சொல்லலாம். ஆனால் இதயத்தில் பதிச்சு வச்சுட்டிங்கன்னா அது மறக்குமா? மறக்கவே மறக்காது. ஒரு படிப்பாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய இதயத்தில் பதித்து வைத்து கொண்டால் அதை அழிக்க முடியாது. ஆகவே தான் தொடக்க காலத்தில் இதயங்களில் பதித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்லுகிறார். நீ பாருங்க, இயேசு தொழுகை கூடத்திற்கு வந்து இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிறார். எல்லாருடைய கண்களும் யாரை நோக்கி இருந்தனவா? இயேசுவையே நோக்கி இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? அந்த காலத்தில் யார் கையிலையும் பைபிள்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு புத்தகங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரே ஒரு புத்தகம், ஒரு பெரிய புத்தகம், அது சுருளேடாக இருக்கும், அந்த காலத்தில் ஓலைச்சுவடியாக இருக்கலாம், அதை பார்த்து வாசிக்கிற ஒரு நிலை தான் அன்றைக்கு இருந்திருக்கிறார். அதை பார்த்து வாசிக்கிறவர் அவர் கூட மறந்து போகலாம். ஆனால் கேட்குறவங்களுடைய இதயத்தில் அப்படி ஆழமாக பதிச்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில் இதுதான் உண்மை, இதுதான் சரியானது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வாக்கு கூட அப்படித்தான் இதயத்தில் தான் பதிக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உன்னுடைய தலைமுறைகளுக்கு இதை கடத்தி கொண்டு போங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க, என்னுடைய நியமங்களையும் முறைமைகளையும் சட்டதிட்டங்களையும் உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவியுங்க, அதை இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நிறைய சிக்கல்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இதயத்தில் பதிச்சு வைக்கிறதே இல்லை. இதயம்தான் நம்முடைய உடலின் மையம் என்று சொன்னால் அந்த மையத்தில் தான் நாம் பதித்து வைக்கணும், அதில் பதித்து வைக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய காரியங்கள் நமக்கு எளிதாக மறந்து போகிறது. அன்புனா என்ன, அம்மானா என்ன, அப்பானா என்ன, அவங்களுக்கு என்ன மரியாதை, அவங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்,
அல்லது ஆலயம்னா என்ன, குருனா என்ன, எது வழிபாடுனா என்ன, இதெல்லாம் நம்ம மனசில் பதிச்சு வைக்காமலே இருக்கிறோம். சும்மா வாரம் போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம். பதிச்சு வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை எவ்வளவு அதிகமாய் தேடுவோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், உன்னுடைய மனசில் எப்படி பதியணுமா, பசுமரத்தாணி போல பதியணும்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தில் ஆணியை கொண்டு நீங்கள் அரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது புண்ணா விழுப்புண்ணா அழிக்க முடியாததா அப்படியே இருக்கும். அதே போல உங்களுடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் சொல்கிறார். நமக்கு மிக தெளிவாக வாசிக்க கேட்ட ஒரு பகுதியாக பார்த்தோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அது நிறைவேறுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இதயத்தில் பதித்து வைப்பதற்காகத்தான் நான் வந்தேனே தவிர திருச்சட்டத்தை அழிக்க வந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலை செய்யாதே அப்படிங்கிறது திருச்சட்டம் சொல்லுகிற ஒரு அழைப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்லையே கொலைக்கு முன்பாக கொலைக்கு காரணமான காரியங்களை நீ நிறைவேற்றி விடு, கொலை என்பதை இல்லாமல் போய்விடும். கோபம் கொள்ளாதே, நீ வார்த்தைகளில் பேசாதே, சகோதரனை முட்டாளே அறிவிலே என்று சொல்லாதே. அப்படி அங்கேயே நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னா, அங்கேயே உனக்கு எல்லாம் சரியாயிடுதுன்னு சொன்னா கொலை என்பதே இல்லாமல் போய்விடும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்கிறது? திருச்சட்டத்தை அழிக்கவே நான் வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், நம்முடைய இதயத்தில் பதிக்கணும். கண்களில் காணுகிற காட்சியை விடவும் இதயத்தில் பதிக்க வேண்டிய காட்சிகள் தான் ஏராளமாக இருக்கிறது. கண்ணில் காணுகிற காட்சிகள் மறைந்து போகும், காதால் கேட்கிற காட்சி அந்த வார்த்தைகள் கூட இல்லை என்றாகும். அந்த இதயத்தில் பதித்து கொண்டால் அது அழிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கே பதிக்கப்பட வேண்டும்? இதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் பதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது கல்வியாக இருக்கலாம், கடவுளுடைய வார்த்தையாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை இதயத்தில் பதித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அழிக்க முடியாத சொத்து வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறது. சிந்திப்போம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு உமக்களின் மந்தாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன. உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. யூப்ளி ஆண்டுக்கு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள்
எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்க விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.